ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூடியூப் ஜேர்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் வந்து யூடியூப் ஜேர்னி வந்து நான் சேலரி வாங்கினதுக்கு அப்புறமா போடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு சேலரி வாங்குறதுக்கு இன்னுமே ரொம்ப நாளாகும். சரி, நம்மளோட யூடியூப் ஜேர்னியை போட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய சப்ஸ்கிரைபரும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறனால நான் இந்த வீடியோ வந்து போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நான் செஞ்ச தப்புகள், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் செஞ்ச தவறுகள்லாம் என்னென்னங்கிறதையும் நான் வந்து இதுலேயே நான் சொல்லிடுறேன். ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் பார்ட்டாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து என்னோடய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முழுசாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வந்து யூடியூப் சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து நமக்கு இது இருக்கா, இல்லை யாராவது சொன்னாங்களா போனாங்களா அப்படின்னு பார்க்கும்போது யாருமே சொல்லலை. நான் சும்மா வந்து யூடியூப் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்னை விட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு அண்ணன் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால அவங்க சொல்லியிருப்பாங்க போல், சரி இதையும் நம்மளும் ரன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் நிறைய எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், வந்து கைன் மாஸ்டருக்குள்ளே போயிட்டு எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. நான் சும்மா யதார்த்தமாக யூடியூப் சேனல்லாம் சும்மாவே வந்து நமக்கு டைம் பாஸ் வந்து யூடியூப் தான். நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யணுன்னா கூட நான் ஏதாவது ஒரு லாங் வீடியோ யாரோட ஏதாவது போட்டு வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் வந்து நான் வீட்டு வேலை செய்வேன். அப்படி செய்யும்போது நமக்கு வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும். வேலை செஞ்சது வந்து நமக்கு தெரியாது. அப்படி தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பெண்கள் கூட இப்படி தான் நிறைய வீடியோ போட்டு வச்சுட்டு தான் வந்து வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன் நான். சரி, இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, யதார்த்தமாக சரி யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவங்க வந்து சிம்பிளாகவே வந்து யூடியூப் மட்டும் இருந்தால் போதும், அதில் வந்து நம்ம ரீல்ஸ் பண்ணிக்கலாம், வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் டேரெக்டாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதை வந்து எங்கள் மாமா கிட்ட சொன்னேன் ஃபோன் அடிச்சு. மாமா, நீ வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடிட்டிங் வேலை நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னல, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து நார்மலாகவே நம்ம வீடியோ போட்டுக்கலாம், ரீல்ஸ் போட்டுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படி பண்ணும்போது தான் எங்கள் வீட்டுக்காரங்க அன்றைக்கி மதியம் நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட ஃபோனில். அவங்க மதியம் வீட்டுக்கு சாப்பிட வராங்க. சாப்பிட வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ வந்து நான் சமைச்சிட்ருக்கேன், காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னம்மா நீ வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம், அது இல்லாமல் எடிட்டிங் வேலை நிறைய இருக்கும் அப்படின்னேன். ஆனால் வந்து நம்ம வந்து டைப் பண்ணி நான் போட்டு பார்த்தா வீடியோஸ் நிறைய பேருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. நம்மளும் இந்த மாதிரி போடுவோமா அப்படின்னு தான் கேட்டேன். டக்குனு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நான் காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். வெறும் குப்பையாக கிடக்கும். இப்போவும் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு குளிக்கலாம் இல்லை, அப்படியே சமைச்சிட்ருக்கேன். தலையெல்லாம் கொண்டை போட்டுக்கிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு லூஸ் மாதிரி நான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். நார்மலாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எப்படி வந்து வீட்டு வேலை செய்யும்போது இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க டக்குன்னு அவங்க செல்லை பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு வந்து நான் சமைச்சிட்டு இருந்த அந்த காய்கறி கட் பண்ணிட்டு இருந்ததை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததும் நான் என்ன செஞ்சுட்டேன், மாமா போடவே போடாதம்மா, தயவு செஞ்சு போடாத, ஏன்னா நானும் நல்லா இல்லை, வீடியோவும் வேறு குப்பை மாதிரி கிடக்கு, தயவு செஞ்சு போடாத அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நான் சொல்லியும் அவங்க கேட்கல, டக்குன்னு போட்டாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, மாமா ஏமாம்மா போடுற, வேண்டாம், நல்லா இல்லை, சரி நம்ம போடுறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டுக்கலாம், தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஆனால் போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் போட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன அப்போ அந்த டைமில் என்ன திங்கிங் இருக்குன்னா, வீடியோ நல்லா போயிருக்கா, வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, லைக் வந்திருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வியூஸு அவ்வளோ சீக்கிரம் போகாது. கொஞ்சம் நல்லா வீடியோ போட தான் போகும். பார்த்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 250 அந்த மாதிரி வந்து வியூஸ் போயிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நான் ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி வியூஸ் வந்து 200 போயிருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 200 பேர் பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதே நிலமை தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே. அவங்க சேனல் வந்து ஒரு 1000 வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். இப்போ வரைக்குமே எனக்கு 1000 2000 போயிட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ தூரம் வரையும் போயிருக்கே அப்படின்ட்டு.
அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி போட்டிருக்காங்க 250 வியூஸ் போயிருக்கு. சரி பரவாயில்ல அடுத்த வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பத்தில வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, வெறும் சமைக்கிறப்ப வீடியோ எடுத்து போடுறது. ஃபேஸும் காமிச்சுட்டேன். நான் ஃபேஸ்லாம் காமிச்சேன். ஆனா சமைக்கிற வீடியோ, சாப்பாடு வீடியோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். ரீல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே 500, 600, 700 அந்த மாரியே தான் ரீல்ஸ் போகும். வியூஸும் அதுதான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் காமெடிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி காமெடி நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எனக்கு வந்து காமெடி சுத்தமாவே வரல. எனக்கு ஒரு கூச்ச சுபாவம் வேற. நம்ம ஃபேஸ காமிச்சு போடுறோமே எப்படி காமெடி பண்றது அப்படி சொல்லிட்டு ரொம்பவுமே கூச்ச சுபாவமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ரீல்ஸுங்கிறது வந்து ட்ரெண்டிங்ல வர ரீல்ஸா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் யூடியூபுக்காக சர்ச் பண்ணாததே கிடையாது. எல்லாரோட ரீல்ஸையும் எடுத்து பார்ப்பேன். அவங்க மாடுலேஷன்ல எப்படி ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். நெறைய பேர் வந்து மேக்கப் போடாம, அவங்க கெட்டப் மட்டும் மாத்தி மாத்தி ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து அந்த மாரி கெட்டப் மாத்தி பண்ற அளவுக்கு சிச்சுவேஷன் வந்து அமையல. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கணும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது, என் சின்ன பொண்ணுக்கு வந்து 8 மாசம். அந்த 8 மாசத்துல வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். 8 மாசத்துல அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும், அவங்கள பார்க்கணும், பெரிய பொண்ண பார்க்கணும். அவங்களும் ஸ்கூல் போல. அவங்க வந்து 2013ல தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் போய் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா வந்து நமக்கு காமெடி போடுறதுக்கு நம்மளால முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சரி அதுவுமே அப்படிதான் போணுச்சு காமெடிலாம். அதுக்கப்புறம் வந்து மதுரமுத்து காமெடி தான் நான் போட ஆரம்பிச்சேன். அது போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வியூஸ் கொஞ்சம் நல்லா ஒரு 1000 பேருக்கு மேல போயிடுச்சு. மதுரமுத்து காமெடி போட்டதுனால தான் என்னோட ரீல்ஸ் கொஞ்சம் நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சதே. ஒரு 1000, 1500, 2000 அந்த மாரி போக ஆரம்பிச்சது. அதே மாரி சப்ஸ்கிரைபரும் கூடுனாங்க. இப்படியே ரீல்ஸ் போட்டுட்டே இருந்தோம். ஒரு 2 மாசத்துக்கு வரைக்குமே வந்து அப்படியே மொள்ள மொல்லமா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர வர வச்சுட்டேன். நம்ம எல்லாருமே என்ன நெனச்சுட்டு வருவோம்னா, ஃபர்ஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போமா, நமக்கு வந்து டக்குனு பணம் வந்துரும் அப்படின்னு தான் நெனைப்போம். லைக் வந்துச்சுன்னா நமக்கு பணம் வந்துரும். நம்ம வீடியோ பார்த்தா பணம் வந்துரும் அப்படின்னு நெனச்சேன். நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒரு பெரிய யூடியூபருமே வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னு நெனைக்கும்போது, நம்மளும் அந்த கஷ்டத்த பட்டு தான் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் 1000 பேர் வந்துட்டாங்க. ஆனா வந்து ரொம்ப டக்கு டக்குலாம் வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஒரு 10,000 அந்த மாரி போகும்போது, ரீல்ஸ் போகும்போது, அப்ப வந்து ஒரு 20 பேரு, 30 பேரு அந்த மாரி சப்ஸ்கிரைப் வருவாங்க எனக்கு. சரி சப்ஸ்கிரைப் வந்துகிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, ஃபர்ஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைபர் வரணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 3 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து 500 சப்ஸ்கிரைபர், அடுத்தது வந்து 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர் அந்த மாரி தான் வரும். ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லியன் வாட்ச் ஹவர் வரணும். நமக்கு ஷார்ட்ஸ் அதிகமா போல. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் போட்டுட்டு இருந்தோம். ஒரு 4 மாசம் வரைக்கும். ஏன்னா 2020ல நவம்பர், டிசம்பர் வரைக்கும் 2 மாசம் வரைக்குமே ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாரி சொல்லிக் குடுக்கவே ஆள் கிடையாது. இந்த மாரிலாம் பண்ணுனா போகும் அப்படின்னு யாருமே எனக்கு சொல்லிக் குடுக்கல. சரி ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாசம் வந்துச்சு. 2023 ஜனவரி. தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட ஆரம்பிச்சேன். லைவ் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வருவாங்க. ஆனா வரவங்க எல்லாம் பேட் கமெண்ட் பண்றவங்கள தான் வருவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து நம்ம ஊருக்குள்ள கூட யார்கிட்டயும் நம்ம அந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. அப்படி இருந்து வளர்ந்து நம்ம வந்த நம்ம வாழ்க்கை முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பா இதுல சேலரி வாங்குனா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நம்ம வந்து யூடியூப்க்கே வந்தது. ஆனா இவ்ளோ பேரு வந்து பேட் கமெண்ட் பண்றாங்களே! என்ன நெனைப்பாங்க? நம்மள பார்க்குறவங்க என்ன நெனைப்பாங்க? அப்படின்லாம் நான் நெறைய யோசிச்சேன். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம லைவ் போட்டுட்டு அத அப்படியே என்ன செஞ்சுருவேன், பேட் கமெண்ட்க்கு ஏதாச்சும் நான் ரீப்ளை பண்ணிருவேன். இல்லன்னா பேட் கமெண்ட் வந்தது படிச்சுருவேன். எனக்கு தெரியாது. பேட் கமெண்ட் வந்தா நம்ம வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு தெரியாது. நான் வாய் விட்டு படிச்சுருவேன். அப்ப அந்த சேனல்ல நம்ம லைவ் போட்டத ஆப்ஷன ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பேசுனது அப்படியே இருக்கும். இப்ப பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுருவேன், அந்த லைவையே கட் பண்ணிருவேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, திரும்பி போடுவேன். திரும்பியும் அதே மாரி வரும். ஒரு சில விஷயம் வந்து பேட் கமெண்ட் வரும். அதெல்லாம் படிச்சாலுமே நான் வந்து டெலீட் பண்ணாம ஒண்ணு ஒண்ணா வச்சுருவேன் நானு. அப்புறம் போக போக வாட்ச் ஹவர் நமக்கு வரணும் அப்படின்னா, லைவ் போடணும், இல்ல லாங் வீடியோ போடணும். அப்பதான் வந்து வாட்ச் ஹவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். யாரையும் எனக்கு சொல்லிக் குடுத்தது கிடையாது. ஆனா எல்லாமே வந்து நான் லைவ்லயே தான் யூடியூப்லயே தான் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது. பார்த்ததுக்கப்புறம் சரி பரவால்ல என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2023ல ஒரு 6 மாசம் வரைக்கும் லைவே தான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 3 மாசம் வரையும் லைவ் போட்டேன். அதில பேட் கமெண்ட் வந்ததுனால பாதி இது கட் பண்ணி விடுறது, இல்ல டெலீட் பண்ணி விட்டுறது. அந்த மாரியான விஷயமே தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா லைவ்ல வந்து
என்னது லைவில் வந்து ஹைடு பண்ணலாம், டைம் அவுட் போடலாம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாமல் போச்சு. அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு தெரியல. அப்புறம் 3 மாதம் வரைக்கும் அது கொஞ்சம் வரைக்கும் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து லைவுக்கு வர ஒரு சில பேர் நல்ல உள்ளவங்கலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஸ்பேனர் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் லைவ் கொஞ்சம் நல்லா ஓடும். பேட் கமெண்ட் வந்தாலும் உங்களுக்கு மனசு கஷ்டப்படாது. அந்த ஸ்பேனர் போடுறவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் லைவில் வரவங்கள்ட்டே கேட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பேர்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்பேனர் பண்ணேன். அவங்க வந்து அன்னைக்கு தான் வராங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் மியா ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். அந்த பிரதர் வராங்க. வந்து அவங்க சொல்றாங்க அந்த விஷயத்த பேனர் போடுங்க அப்படின்னு. யாருக்கு போடுறதுன்னு தெரியல பிரதர் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு போடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி போடணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கே நான் வந்து ஸ்பேனர் போட்டு கொடுத்தேன். ஸ்பேனர் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வரைக்கும் யூடியூப் சேனலில் லைவ் வந்து கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு.